ஓம் விஷ்ணுமாய நம. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஜே யுவன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷ்ணுமாய சுவாமியோட உபாசனை யாரெல்லாம் வாங்கலாம், அதுக்கு ஜாதக ரீதியான அமைப்பு என்ன, எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் நம்ம விஷ்ணுமாய சாதனா பண்ணலாம், அதே போல் இந்த விஷ்ணுமாய சாதனா மந்திரங்கள் எப்படியெல்லாம் சீக்கிரம் சித்தி ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே விஷ்ணுமாய சுவாமியை யாரெல்லாம் வழிபடலாம் அப்படிங்கிறத அதே மாதிரி எப்படி வழிபடலாங்கிறதையும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த பதிவில் இது யாரும் சொல்லாத பதிவு. விஷ்ணுமாய சுவாமியோட உபாசனை மந்திரங்கள் வாங்கிறதுக்கு என்ன மாதிரியான அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கணும், அப்படி ஒருவேளை நம்ம விஷ்ணுமாய சுவாமியோட உபாசனை எடுத்தால் சுவாமி நமக்கு எந்த மாதிரி அனுகிரகம் செய்வார், அந்த மந்திரங்கள் எப்படி வேலை செய்யும், மந்திரம் சித்தி ஆனதுக்கப்புறம் அது சாமியோட மூல மந்திரமோ, சுவாமியை பிரசன்னப்படுத்தக்கூடிய பிரத்யட்சப்படுத்தக்கூடிய மந்திரமோ, இதெல்லாம் சித்தி ஆனதுக்கப்புறம் சுவாமியோட அனுகிரகம் நம்ம மேலே எப்படி இருக்கும், இப்படி இல்லாங்கிறது இது என்னங்கிற விஷயங்களெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஷ்ணுமாய சுவாமியோட உபாசனை தேவை அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அலைகிறாங்க, நிறைய பேர் ஏமாந்தும் போகிறாங்க. காசை கொடுத்து அந்த மந்திரங்கள் வேலை செய்யலை, நான் ஒருத்தட்ட காசு கொடுத்தேன், 1 லட்சம் கொடுத்தேன், 2 லட்சம் கொடுத்தேன், மந்திரம் வேலை செய்யலை, ஏன்னு தெரியல, ஆரம்பித்து நான் மந்திரம் ஜெபிக்க ஆரம்பித்து ஒரு சர்டன் டேஸ்க்கு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு தொந்தரவாக ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது, எனக்கு ஒருத்தர் விக்கிரகம் கொடுத்து வைக்க சொன்னார், நான் அதனால் விக்கிரகம் வச்சேன், இல்லை கோயில் எனக்கு விக்கிரகம் கொடுத்தாங்க நான் வச்சேன், அதனால் எனக்கு ஆரம்பத்தில் கட்டத்தில் நல்லா இருந்துச்சு, இப்போ இன்னும் இருக்க என்னோடய நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, முறையான ஒரு மந்திரங்களோ, முறையான மந்திர தீட்சையோ, முறையான உபாசர்கிட்டையோ ஒரு சாமியோட மந்திரம் வாங்காதது தான் காரணம். இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேர் விஷ்ணுமாயா அது இதுன்னு போட்டுட்ருக்காங்க, விஷ்ணுமாயா உபாசகர் அப்படி இப்படிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. நான் யாரையும் தப்பு சொல்லலை, யாரையும் மீன் பண்ணலை. என்ன விஷயம் அப்படின்னா, விஷ்ணுமாய உபாசகர் ஆகணும் அப்படின்னா விஷ்ணுமாய உபாசனை செய்யக்கூடிய அவரையே பிரதானமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு நபர் மூலமாக, ஒரு குரு மூலமாக தான் இந்த மந்திரங்கள் கிடைக்கும். இதை முழுக்க விஷ்ணுமாய உபாசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்கள், அதாவது அவருக்கு சார்ந்த தெய்வங்கள் எல்லாரையும் நம்ம கூட வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. அவங்களோட மந்திரங்களை நம்ம வாங்கி பிரயோகம் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி இப்போ சடனாக பத்ரகாளி உபாசகராக இருந்து சடனாக விஷ்ணுமாயா வாங்கிட்டு வந்தேன், நான் உபாசகம் பண்ணுறேன் அப்படின்னா அதோட பலன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி, இவரை வழிபட ஆரம்பித்தோம் அப்படின்னா இவர் தான் பிரதானமாக நிற்பார். நிறைய குடும்பங்களுக்கு அவங்கெல்லாம் ரகசியமாக வச்சுருப்பாங்க, சாமியை வெளியே சொல்ல மாட்டாங்க. முக்கியமாக ஒரு சில குடும்பங்கள் கேரளத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரை இவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. இவங்க வீட்டு கஷ்டங்களுக்காகவும் இவங்களுக்காக மட்டுமே பிரயோகம் பண்ணி, அது பரம்பரையாக வரக்கூடிய விஷயங்கள். பரம்பரையில் அவங்க தாத்தா பாட்டி, அவங்க மூதாதையர்கள் கொடுத்துருப்பாங்க, அவங்க அப்படியே வழி நடத்தி கொண்டு வருவாங்க. இதனால் இந்த சாமியை வச்சு அவங்களுக்குள்ள மட்டுமே பலனடைஞ்சுக்குவாங்களே தவிர்த்து அந்த கர்ம காரியங்கள் செஞ்சு தர மாட்டாங்க. ஆனால் அது அவங்க பாரம்பரியத்தில் அவங்க ஒரு சத்திய வாக்கு வாங்கி சுவாமியை பிரத்யட்சப்படுத்தி, எனக்கு இந்த வரம் வேணும், இது நீங்கள் எனக்கு மட்டுமே எனக்கும் என் பரம்பரைக்கும் என் குடும்பத்துக்கு மட்டுமே நீங்கள் செயல்படணும், உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதெல்லாம் செஞ்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்திய வாக்கு கொடுத்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அவங்க கர்ம காரியங்கள் யாருக்கும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலவங்க பார்த்துட்டிங்கன்னா மாந்திரிகம் பண்ணுவாங்க, அதில் சுவாமியை வச்சு அஷ்டகர்மமும் பண்ணுவாங்க, இந்திரஜாலம் பண்ணுவாங்க, மகேந்திர ஜாலம் பண்ணுவாங்க, இதெல்லாம் சுவாமியை வச்சு பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தொகுப்பாக போட்டிருக்கேன். சரி, இப்போது பொதுவாக விஷ்ணுமாயா, பத்ரகாளி, அதே மாதிரி மற்ற தெய்வங்கள் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த சுவாமி கூட இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாந்திரிகம், மந்திர தேவதைகள் எல்லாமே மாந்திரிகத்தில் தான் அவங்கள கொண்டு வர முடியும். மாந்திரிகத்தை வச்சு தான் அவங்கக்கிட்ட பேச முடியும். மந்திரங்கள் வாயிலாக தான் நம்ம அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். மந்திரத்தை வச்சு தான் அவங்கள வச்சு ஒரு சில வேலைகள் நம்ம செய்ய முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ பொதுவாகவே
இந்த ஜாதகத்தில் இது என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஜாதகர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு வந்து மாந்திரிகம் கற்றுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும், எதை வச்சு எந்த கிரகங்களை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, முக்கியமாக ராகு கேதுக்களை வச்சு சொல்லுவோம், குருவை வச்சு சொல்லுவோம். இந்த ராகு கேதுக்கள் வந்து குரு இவங்க இந்த சுயசாரம் வாங்கியிருந்தா இவங்களுக்கு வந்து அது முக்கியமான ஒரு சில இடங்கள்ல இருந்து, அது எந்தெந்த இடங்கள்னு நான் அப்புறம் சொல்கிறேன். முக்கியமான இடங்கள்ல இருந்து அந்த 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 இடம் ஆக்டிவேட் ஆகிறப்போ அது குரு பார்வையில் இருக்கோ இல்லை குருவோட சாரமோ வாங்கியிருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு மாந்திரிகம் நல்லபடியாக வரும். சரி, விஷ்ணுமாய சுவாமியோட மந்திரங்கள் எப்படி வாங்கலாம், யாரும் இதுக்கு என்ன அமைப்பு இருந்தால் வாங்க முடியும் அப்படின்னா, சூரிய பகவானோட இஷ்ட தேவதை தான் விஷ்ணுமாயா. இந்த விஷ்ணுமாய சுவாமி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு ஜாதகருக்கு இந்த மாந்திரிகம் கற்றுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு இருந்து, ராகு கேது அமைப்பு இருந்து, ராகு 3லையோ இல்லை கேது ராகு 3லையோ இல்லை ராகு 9லையோ இல்லை ராகு 4லையோ இல்லை கேது 4லையோ ராகு 10லையோ இல்லை கேது 10லையோ ஒரு சுபரோட வீட்டில் இருந்து, இல்லை 10ஆம் இடத்துல இருந்தால் ஒரு பாபராக இருந்து, பாபரோட வீட்டில் இருந்து குருவோட சாரம் வாங்கியிருந்தா அவருக்கு மாந்திரிகம் கற்றுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதில் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. இதை நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இது இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஒரு விஷயம். குரு ராகு கேது இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம மாந்திரிகம் கற்றுக்கக்கூடிய ஜாதகம். இவர் வந்து மாந்திரிகம் செய்யக்கூடியவர், இவர் வந்து சாந்தமான தெய்வங்களை வச்சு வழிபட்டு அதன் மூலமாக கர்மங்கள் செய்கிறவர், இவர் வந்து உக்ர தேவதைகள் வச்சு வழிபாடு செய்யக்கூடியவர், அதை வச்சு கர்ம காரியங்கள் செஞ்சு கொடுக்குறவர் அப்படிங்கிறது இந்த ராகு கேது தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. சரி, சுவாமியை பொறுத்த வரைக்கும் சுவாமி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுவாமியோட சூரிய பகவானோட அதிதேவதை தான் விஷ்ணுமாயா, இஷ்ட தேவதை தான் விஷ்ணுமாயா. சரி, இவரை உபாசகம் எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா சூரியன் தான் மொத்த அத்தனை கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம். அது இல்லைனாலே எல்லாமே அடங்கிடும். ஆனால் அந்த சூரியனே மறைக்கக்கூடியதான் ராகு கேது. நம்ம அந்த சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ்னு படிக்கிறோம், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு படிக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த சூரியன் தான் எல்லாத்துக்குமே ஒளி கொடுக்கக்கூடியது. சூரியன் இல்லைன்னா எதுவுமே செயல்படாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் சூரியன் பலமாக இருந்து, சூரியன் உச்சமாக இருந்து, ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்து இல்லை சூரியன் உச்சமாக இருந்து, அது எந்த ராசியில், சூரியன் ஒரு ராசியில் தான் உச்சமாகும். அதே மாதிரி ஆட்சி பலம் பெறுறது ஒரு இடத்துல இருக்கும். சூரியன் நீச்சமாக இல்லாமல் இருந்து சுபரோட பார்வை பார்த்து, இல்லை சுயசாரத்தில் உச்சமாயோ இல்லை சுயசாரத்தில் வந்து ஆட்சி பெற்றோ நீச்சம் அடையாமல் பாபரோட கட்டில் இல்லாமல் செயற்கையில் இல்லாமல், இல்லை ஒரு சூரியன் உச்சம், எனக்கு ஒரு சிலர் சொல்கிறாங்க சூரியன் எனக்கு உச்சமாக இருக்குது, ஆனால் வந்து யாரோட சாரம் வாங்கியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சுயசாரம் வாங்கியிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா குருவோட சாரம் வாங்கியிருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் சுவாமியோட வித்தைகள் நம்ம கற்றுக்க முடியும். அது சீக்கிரமாக நமக்கு சித்தி ஆகும். ஏன்னா நம்ம ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு லக்னத்திலேயே சூரியன் உச்சமாகுது, இல்லை வந்து அவருக்கு 5ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகுது, 7ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகுது, அதே மாதிரி 10ஆம் இடமாக இருந்து 10ஆம் இடத்துல சூரியன் உச்சம் ஆட்சி ஆகுது. அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணலாம். சூரியன் மேக்சிமம் நிறைய ஜாதகங்களில் நானே பார்த்துருக்கேன் புதனோட சேர்ந்துருக்கும். அப்போது அந்த சூரியன் வந்து புதனோட சேர்ந்து இருக்கிறப்போ இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சீக்கிரமாக அது சித்தி ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும். அப்போது சூரியனுங்கிறது ஆளுமை, புதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா புத்திகாரகன். எப்படி சாதுரியமாக செயல்படலாம் அப்படிங்கிறத உங்களோட கிரகங்களே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அதை நடத்தியும் கொடுக்கும். அதுதான் ஒரு 12 கட்டம் இருக்குன்னா 9 நவகிரகங்கள் இருக்குன்னா அந்த 9 நவகிரகங்கள் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உங்களோட பாடி கன்ஸ்ட்ரக்ஷன், உங்கள் மைண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், உங்கள் பாடியோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதன்படி தான் செயல்பாடுகள் நடக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவரோட உபாசனைகள் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி அடிப்படையில் சூரியன் பலமாக இருந்தால் சீக்கிரமாகவே உங்களுக்கு சித்தி ஆகும். மற்றவங்க கற்றுக்க முடியாதான்னா முடியும், ஆனால் செயல்படுத்த முடியாது.
அது செயல்படுத்தாமல் இவரை வழிபட்டு பிரயோஜனம் இல்லை. ஸோ இவரை வழிபடணும் அப்படின்னா இவரை வச்சு கர்ம வேலைகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரியான அடிப்படைகள் இருக்கணும். முதல் விஷயம், ராகு கேதுக்கள் இவர் ஜாதகத்தில் மாந்திரிகம் கற்றுக்கக்கூடிய தகுதி இருக்கணும். இந்த ராகு கேதுக்கள் மூலமாக வச்சு சொல்கிறது, குருவை வச்சு சொல்கிறது. அடுத்த விஷயம், இந்த ராகு கேதுக்கள் குருவோட சாரமோ குருவோட பார்வையோ இல்லை குருவோட வீட்லேயோ இருந்தால் நல்ல விஷயம், மாந்திரிகம் கற்றுக்கலாம். சரி, விஷ்ணுமாய சுவாமியோட மந்திரங்கள் கற்றுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் சுயசாரத்திலேயோ சூரியன் உச்சமோ இல்லை ஆட்சியோ பெற்றிருக்கணும். சூரியன் கெட்டு போயிருக்கக்கூடாது. லக்னத்துக்கு சூரியன் பாபராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ராசிக்கு லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா சூரியன் சுபராக இருக்கணும், அசுபராக இருக்கக்கூடாது, மாரகாதிபதியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால், சூரியன் இவருக்கு நல்ல விதமாக அமைஞ்சு இருந்தால், சுயசாரத்திலேயோ இல்லை குருவோட சாரத்திலேயோ அமைஞ்சு இருந்தால் மட்டும் விஷ்ணுமாய சுவாமியோட மந்திரங்கள் சீக்கிரம் சித்தியாகும். சீக்கிரமாக அவரை வழிபடலாம். சரி, விஷ்ணுமாய சுவாமியோட உபாசகம் வாங்கினதுக்கப்புறம் சுவாமியே கூட ஒரு குரு மூலமாக வாங்குறீங்க அப்படின்னா சுவாமியை கொண்டு அந்த குருநாதர் வச்சு கொடுப்பார். என்னோட குருநாதர்லாம் அப்படி தான் பண்ணார். அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்தில். அதே மாதிரி அவர் அந்த வீட்டுக்கு இத்தனை நாள் விளக்கில் வச்சு இப்போ பிரயோகம் சித்தி ஆக்கி அந்த மந்திரத்தை அதுக்கப்புறம் தான் சரி நீ விக்கிரகம் வாங்கு, விக்கிரகத்தில் கருசக்தி கொடுத்து நான் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னோட சுவாமியோட அனுகிரகத்தால் என் குரு அவர் வச்சு கொடுத்தார். வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் தான் பிரயோகம் பண்ணணும். முதல்ல நிறைய பேர் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எடுத்த உடனே விக்கிரகம் கொடுத்துடணும், விக்கிரகம் வச்சு பண்ணணும். அது கிடையாது, அது தப்பு, அது முறையே கிடையாது. முதல்ல ஒரு மந்திரத்தை ஒரு குரு ஒரு சுவாமியோட ஒரு மந்திரத்தை வாங்குறதுங்கிறது, முதல்ல வாங்கக்கூடிய மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். கடைசி வரைக்கும் அந்த மந்திரம் தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் அதுக்கப்புறம் 1000 மந்திரங்கள் வாங்கலாம். ஆனால் முதல்ல வாங்கக்கூடிய ஒரு மந்திரம் ஒரு தேவதையோட முதல் மந்திரம் கடைசி வரைக்கும் அந்த மந்திரத்தை சித்தி பண்ணி பாராயணம் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா எல்லா மந்திரமும் அதன் மூலமாகவே சித்தி ஆகுங்கிறது தனிப்பட்ட ஒரு விஷயம். அது ரொம்ப புரட்டினா அது மாந்திரிகத்துக்குள்ளே டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். அது வேண்டாம். ஃப்யூச்சரில் அதை பற்றி கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். சரி, சுவாமியை வீட்டில் வச்சு அந்த நேரத்தில் சுவாமி மூலமாக உபாசனை வாங்குறது விஷயம் இல்லை. சுவாமி மூலமாக நிறைய பிரச்சனைகள் வரும். இவன் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்குவானா அப்படிங்கிற டவுட்டை சுவாமி கிளியர் பண்ணிக்கணும். அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு கிடையாது, கொஞ்ச நாளைக்கு. அவரோட சோதனைகள்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் காசு இல்லாமல் கடைக்கோடியில் நின்னாலும் நிற்பீங்களே தவிர்த்து சுவாமி உங்களை விட்டு ஒரு செகண்ட் விலகி போக மாட்டார். உங்களை நிற்க வச்சு வெளியே திருப்பி கூப்பிட்டு வந்துடுவார். அந்த லெவல்லையும் போய் உங்களுக்கு என்ன ஆகுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனநிலை எப்படி மாறுது அப்படிங்கிறத ஆண்டவன் பார்க்கும், கூடவே இருந்து பார்க்கும். ஆனால் அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா சுவாமி உங்களுக்கு வசமாயிடுவார். நீங்களே வேண்டாம் போயிடுன்னு சொன்னால் கூட அவர் போக மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தெய்வம் தான் சுவாமி விஷ்ணுமாய சாத்தன். இது நிறைய தெய்வங்களுக்கு சொல்கிறாங்க. நான் அனுபவப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா சுவாமியோட அனுகிரகத்தால் நான் நிறைய விஷயங்கள் அனுபவித்து நிறைய விஷயங்கள் நான் சந்தோஷப்பட்டு நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு, நீ கஷ்டம் கொடுக்குறியா கூட நான் ஏற்றுக்கிறேன், நீ சந்தோஷப்படுத்துறியா அதுவும் ஒன்றால் தான் நான் ஏற்றுக்கிறேன். இப்படித்தான் நம்ம அவரை கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உபாசனை எடுக்கிறது விஷயம் இல்லை, ஒரு மந்திரம் வாங்குறது விஷயம் இல்லை. இத்தனை அமைப்பும் இருந்து ஒரு ஜாதகத்தில் இத்தனை அமைப்புகளும் இருந்து ஒரு உபாசகம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா பின்வாங்கக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், விஷ்ணுமாய சாதனாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை தெய்வத்தை வேணாலும் வச்சுக்கலாம். அவரை சார்ந்த தெய்வங்கள் நிறைய இருக்குது, எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இவரை தான் பிரதானமாக வைக்கணும். ஏன்னா இவர் உங்களை நம்பிட்டாரு அப்படின்னா உங்களை அப்பாவாக நினைப்பார், உங்கள் மனைவியை அம்மாவாக நினைப்பார். இதுதான் விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவரை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். பெத்த பிள்ளையை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி தான் நம்ம பாவிக்கணும், பார்த்துக்கணும். ஒருவேளை நீங்கள் செய்கிறது பிடிக்காம, இதுதான் முக்கியமான விஷயம், நீங்கள் செய்கிறது பிடிக்காம யாராவது உங்களை கட்டுறதோ இல்லை ஏதாவது ஒரு செய்வனை பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்படி இல்லை உங்களை யாராவது சூழ்ச்சி பண்ணுறதோ இல்லை செய்வனை பண்ணுறது, இந்த மாதிரி கட்டுறது, இல்லை இது வேறு மாதிரி அஷ்டகர்மத்தில் ஏதாவது ஒரு மோசமான விஷயங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி யாராவது இவர் உபாசகம் எடுத்துட்டு இருக்கிறப்ப பண்ணாங்க அப்படின்னா
அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், எது வேணாலும் பண்ணியிருக்கட்டும், அவங்க போய் கடலில் கரைக்கட்டும், செய்வனை பண்ணி கடலில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க கடலில் கலைச்சா அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயம்னு இருந்தால் அதுக்கு ஒரு சாபம்னு இருந்தால் அதுக்கு விமோச்சனம் இருக்கும். ஒரு தீயதுன்னு இருந்தால் அதை முறிக்கிறதுக்கு ஒரு நல்லது இருக்கும். இதுதான் உலக நீதி. இதுதான் எல்லா விஷயத்திலையும் சொல்லக்கூடியது, எல்லா விஷயங்களையும் இருக்கக்கூடியது. ஒரு அழிவுன்னா ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு அழிவு தொடங்குச்சுன்னா ஒரு ஆரம்பம் தொடங்கும். இதுதான் விஷயம். அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், அவங்க என்ன வேணாலும் கொஞ்ச நாளைக்கு அந்த கஷ்டம் இருக்குமே தவிர்த்து, அந்த கஷ்டம் எதனால இருக்குன்னா சாமி உங்க பக்கத்துல இல்லாமல் அவனை என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பார். இதுதான் விஷயம். உங்களை ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னா முடிஞ்சு. அவங்க சாமிக்கு உங்களால் விளக்க வைக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு, எனக்கு பயங்கரமாக செய்வனை பண்ணிட்டாங்க, நான் இதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா சாமி அதெல்லாம் கோச்சுக்கு எனக்கு ஏன்டா விளக்க வைக்கலான்னு கேட்க மாட்டார். அவர் சர்வாதிகாரி கிடையாது. முடியாமல் ஒரு விஷயம் நீங்கள் போய் சாமிகிட்ட கேட்க தான் போகிறீங்க. முடியாமல் என்னால் செய்ய முடியல சாமின்னு கேட்க தான் போகிறீங்க. அப்போ அவருக்கு தெரியும், ஏன்னா பக்கத்துலேயே இருந்து பார்க்குறவர் அவருக்கு அது தெரியும். அப்போது அவர் கோவம் உங்கள் மேலே இருக்காது. என் பிள்ளைய எவன்டா இந்த மாதிரி தொட்டவங்கிறத பார்த்து அவன் மேலே முழு கோபமும் இருக்கும். நேரம் பார்த்து அடிச்சு எறிஞ்சிடுவார். ஏன்னா விஷ்ணுமாய உபாசனம் பண்ணுறவங்களுக்கு எதிரிகள் கிடையாது, எதிரிகள் வர முடியாது. அவன் எப்பேற்பட்ட கொம்பனாக இருக்கட்டும், சுவாமியோட அனுகிரகம் இருக்கிற ஒருத்தனை எவனையும் தொட முடியாது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சுவாமியோட உபாசனை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ, சுவாமியை வசப்படுத்துறது எவ்வளோ கஷ்டமோ, ஆனால் அந்த கஷ்டம் எல்லாமே அவரை சித்தி பண்ணுறதுக்கு அவரை வசப்படுத்தி வைக்கிற அளவுக்கு தான். அவர் பிரத்யட்சம் ஆயிட்டாரு அப்படின்னாலே நீங்கள் அவர் கண்ட்ரோல் தான். இதுதான் விஷயம். இது நான் இன்னைக்கு தலைப்புக்கு மேலே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் என்கிட்ட வாங்க. உங்கள் அமைப்பு வரப்போ உங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் அமைப்பு இருக்கான்னு கேட்குறேன், அமைப்பு இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி அமைப்பு, எந்த தேவதையை உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு சீக்கிரம் வசமாகும், இது எல்லாமே உங்கள் ஜாதகத்திலே இருக்கும். எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட முடியாது. அப்போது உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குன்னு பார்ப்போம். அமைப்பு எந்த மாதிரியான அமைப்பு இருக்குது, எந்த தேவதையோட அமைப்பு இருக்குது. விஷ்ணுமாயோட அமைப்பு நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா பார்க்கலாம். அதில் சாமிகிட்ட கடைசியாக பிரசன்னம் கேட்டு சாமி கொடுக்க சொன்னாருன்னா கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா மற்ற மந்திரங்கள், மற்ற தேவதைக்கான மந்திரங்கள் என்னால் கற்றுத்தர முடியும், நான் கற்றுத்தரேன். நல்லபடியாக வச்சுக்கிட்டா நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு மாந்திரிகம் கற்றுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் நேரில் எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. வர்றப்போ மறக்காமல் உங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். ஓம் விஷ்ணுமாயே நமः.